வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஆண்டுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதா. இது கிறிஸ்மஸ் சீசனாக இருக்கிறபடியினாலே இயேசு பிறப்பை சம்பந்தப்பட்ட பகுதியிலிருந்து இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானம் செய்ய போகிறோம். இயேசு பிறப்பின் வாழ்க்கையில், இயேசு பிறப்பிலே ஒரு தேவ திட்டம் இருந்தது. ஏன் இயேசு பிறந்தார்? அது தேவனுடைய அனாதை திட்டம் தீர்மானமாக என்ன செய்தது இருந்தது. காலம் வரும்போது தேவகுமாரன் இந்த உலகத்திலே பிறந்தார். ஆனால் அந்த தேவகுமாரன் பிறந்தபோது ஆண்டவர் சிலரை அந்த பிறப்பின் நாட்களிலே சிலரை பயன்படுத்த வேண்டிய அவசியமாக இருந்தது. சிலரை தேவன் பயன்படுத்த வேண்டிய அவசியமாக இருந்தது. அதில் சொல்லுவோம் என்று சொன்னால் யோவான் ஸ்நானகன் வரி ஆயத்தம் பண்ண வேண்டியதாக இருந்தது. மரியாள் தேவகுமாரனை இந்த கன்னி மரியாள் பெற்றெடுக்க வேண்டியதாக இருந்தது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கன்னி மரியாளுக்கு கணவனாக வருவதற்கு நியமிக்கப்பட்டிருந்த யோசேப்பும் அவனும் அந்த காரியத்தில் ஒத்துழைக்க வேண்டிய அவசியமாக இருந்தது. ஆக இந்த 3 பேருடைய காரியங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தேவன் அற்புதமாக செய்கிற பார்க்கிறோம். இவர்கள் எல்லாம் அவர்கள் இயேசு கிறிஸ்து வருவதற்குரிய அந்த வழிகளை அவர்கள் ஆயத்தம் பண்ணினவர்கள், அல்லது இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பிற்கு முக்கியமான நபர்கள் என்று என்ன செய்யலாம் நம்ம பார்க்கணும். அதில் இன்றைக்கு நம்ம யோசேப்பை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். யோசேப்பு எந்த விதத்தில் அந்த தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு அவர் கீழ்ப்படிந்து நடந்தார். தேவ திட்டம் பூமியிலே இருக்கிறது. அந்த தேவ திட்டத்திற்கு தேவன் மனிதர்களை பயன்படுத்துகிறார். மரியாளை பயன்படுத்தினார், யோசேப்பை பயன்படுத்தினார், எலிசபெத்தை பயன்படுத்தினார். இதே போல அநேகரை கர்த்தர் பயன்படுத்தினார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு தேவன் நம்மையும் பயன்படுத்த விரும்புகிறார். அந்த காரியத்திற்கு நம்முடைய ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப தேவை, ரொம்ப ரொம்ப தேவை. அதில் இங்கே யோசேப்புடைய காரியம் என்ன, யோசேப்பை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் சில சமயங்களில் தேவனுடைய திட்டம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், அது எல்லாமே நமக்கு புரியாமல் இருக்கலாம், அதற்கான வழிநடத்தலும் நமக்கு புரியாமல் இருக்கலாம். கர்த்தர் ஏன் நம்ம இப்படி சொல்கிறாரு, ஏன் இதை செய்ய சொல்கிறாரு, ஏன் அங்கே போக சொல்கிறாரு, ஏன் இங்கே தங்க சொல்கிறாரு, ஏன் இப்படி நடக்க சொல்கிறாரு, நமக்கு புரியாது. புரியலாம், புரியாமலும் என்ன செய்யலாம், நாம் இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை வழி நடத்தும் போது நம்ம கீழ்ப்படிய வேண்டும். இதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. அப்படி கீழ்ப்படியும் போது என்ன நடக்குது, அது நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறது, தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு அது ஏதுவாகவும் இருக்கிறது. ஆகினால தேவன் நம்மை வழி நடத்தும் போது, அல்லது ஒரு திட்டத்துக்கு நேராக சித்தத்துக்கு நேராக கர்த்தர் நம்மை வழி நடத்தும் போது, நம்மை அந்த காரியங்களுக்கு வழிநடத்தலுக்கு நாம் ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிவது மிக மிக அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அந்த நிலைகளை நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் மத்தேயு 1 19 முதல் 25 வசனங்களிலே நாம் அதை பார்க்கிறோம். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது.
அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வாசித்த வசனங்களுக்கு முன்பதாக உள்ள காரியத்தை பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. நடந்த சம்பவம் பார்க்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்துடைய பிறப்போடு சம்பந்தப்பட்ட காரியத்தை பார்க்கிறோம். யோசேப்புக்கு ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி? அவர் ரொம்ப ஆவலோடு காத்திருக்கிறார். மரியாளை தன்னுடைய வாழ்க்கை துணையாக வருவாள் என்று சொல்லி நியமித்து கொண்டு, எப்போ கல்யாணம் நடக்கும் அப்படின்னு, என் வீட்டுக்கு அவள் வந்து என் குடும்பத்தை எப்படி கற்றுவாள், எனக்கு எவ்வளோ ஆதரவாக இருப்பாள், என்னை எப்படி நேசிப்பாள், அவள் மூலமாக என்னுடைய வீடு எப்படி ஆசீர்வதிக்கப்படுங்கிறதான அப்படிப்பட்ட ஒரு கற்பனையில் இருக்கிறார். திருமணம் என்று ஒன்று வரும்போது, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த உலகத்தில் இருப்பதில்லை, அவர்கள் ஒரு கற்பனை உலகத்தில் இருப்பார்கள். அல்லேலூயா. அதே கற்பனை தான் இந்த யோசேப்பு என்றதான வாலிபனுக்கு என்ன செய்தது இருந்தது. அவர் அப்படிப்பட்டதான நிலையில் இருக்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு அதிர்ச்சி குண்டு காத்திருந்தது. என்னன்னு சொன்னா, உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற, நீ நிச்சயம் பண்ணியிருக்கிறதான அந்த மரியாள் கர்ப்பமாய் இருக்கிறாள். ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. எப்படி அப்போ இவன் நினைக்கிறான், ஒரு நல்ல மனுஷன் யோசேப்பு, ஒரு நல்ல மனிதன், நீதிமான் வேதம் அவனுக்கு சொல்லுகிறது. நீதிமான் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய நீதியின்படி நடக்கிறவன் தான் நீதிமான். மனுஷனுடைய நீதியில் அல்ல, இது தேவனுடைய பார்வையிலே. அவர் எப்படி பார்க்கிறார் சொன்னா, ஒரு பெண் தவறு இழைத்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த நபரை எல்லாருக்கும் முன்பதாக அவமானப்படுத்தக்கூடாது என்று சொல்லி அவர் என்ன மனசில் நினைக்கிறாரு. என்ன நினைக்கிறாருன்னா, இதை நம்ம காது வச்ச மாதிரி என்ன செய்வோம், அதை தள்ளி விட்டுருவோம், வேண்டாம், இந்த உடன்படிக்கையை நம்ம தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். இப்படி அவர் மனசுல யோசிச்சுட்டு இருக்கிறார். இப்படி சிந்தித்து கொண்டிருக்கும் போது தேவன் அவரை அந்த தேவ திட்டத்திற்கு அவரை தயார்படுத்தி வைத்திருந்தபடியினாலே, அவரை சரி பண்ண வேண்டியது அவசியமாக இருந்தபடியினாலே தேவன் அவரோடு கூட இடைபடுகிறார். அன்றைக்கு ஒரு சொப்பனம் அவருக்கு வருது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு சொப்பனத்தை கொடுத்தாருன்னா, ஒரு தரிசனத்தை கொடுத்தாருன்னா சும்மா கொடுக்க மாட்டார், ஒரு காரியத்திற்காக கொடுப்பார். ஏதோ ஒரு காரியத்துக்காக தேவன் கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் சொப்பனம் வருதா, கனவு வருதா, தேவ ஒரு கனவை கொடுக்கிறாரா, அதில் ஏதாவது கர்த்தர் நமக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கும். அது மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் போதிக்கக்கூடியதாக இருக்கும். நமக்கு வரக்கூடிய சொப்பனத்தை குறித்தாகவும் அல்லது தரிசனத்தை குறித்தாகவும் நாம் பெருமை அடையக்கூடாது. அதை கவனமாக அந்த சொப்பனத்தை தரிசனத்தை கவனமாய் கையாள வேண்டும். இதில் தேவன் கொடுக்கிற செய்தி என்ன, தேவன் இதை கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை நாம் கவனமாய் அதில் கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
அப்போ அவர் சிந்தித்து கொண்டிருக்கிறார். சிந்தித்து கொண்டு இருக்கும்போது தான் அங்கே சொப்பனத்திலே கர்த்தருடைய தூதன் அவருக்கு வர்றாரு. வந்துட்டு அவரோடு பேசுறாரு. தாவீதின் குமாரனாகி யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தி ஆயிருக்கிறது மனிதனால் அல்ல, பரிசுத்த ஆவியினால் உண்டானது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இது தேவ செயலுப்பா. இயற்கைக்கு மாறான நிலையில் தேவ செயல். இதை ஏங்க சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னா, இங்கே வேதம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனி மூலமாக உரைக்கப்பட்டது. 22வது வசனத்தில் சொல்லியிருக்கிறது, தீர்க்க தரிசனமாய் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. தீர்க்க தரிசனம் என்ன சொல்லியிருக்கிறது? அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று அங்கே ஒரு குமாரனை, ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். ஒரு கன்னிகை கற்பவதியாகி குமாரனை பெறுவார். அந்த வார்த்தை நிறைவேறும்படியாக இப்பொழுது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இது நடைபெற்றிருக்குதப்பா. அந்தபடி அவள் என்ன செய்கிறார்? அவர் குமாரனை பெறுவா, ஒரு மகனை பெற்றெடுப்பா. நீ என்ன செய்யணும்னா, நீ அந்த குழந்தைய நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு என்ன செய்து கொள்ள வேண்டும்? அவருக்கு இயேசு என்று பெயர் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர்தான் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிக்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அந்த வார்த்தை அவர் சொல்றாரு. சொல்லிட்டு சில காரியங்கள் என்ன செய்கிறார்? அவர்கிட்ட பேசுறார். பேசினதுக்கு அப்புறம் யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து, அதுதான் விசேஷமானது. காலையில் எந்திரிச்சு பார்க்குறாரு, அந்த கனவை சிந்திச்சு பார்க்குறாரு. சிந்திச்சு பார்த்துட்டு, ஓஹோ, கர்த்தருடைய தூதனானவர் இன்றைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அவர் என்ன செய்திருக்கிறாரு? சொல்லியிருக்கிறாரு. உடனே அவர் என்ன செய்ய பாருங்க, கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு. அல்லேலூயா, கையெழுத்தி அல்லையா சொல்லுவோமா? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. ஆக இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய சொன்னா, தேவ திட்டம் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. தேவ திட்டம் சொப்பனத்திலோ தரிசனத்திலோ தேவனுடைய வார்த்தைகள் மூலமாகவோ நமக்கு தேவனுடைய திட்டம் என்ன செய்யப்படுகிறது? அது அறிவிக்கப்படுகிறது. அறிவிக்கப்படும் போது நாம் செய்ய வேண்டியது என்ன? அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கேள்வி எழலாம், எப்படி பரிசுத்த ஆவியினாலே இவளுக்கு பிறந்தது? தெரியாது. அது ரகசியம். நமக்கு எப்படி பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி கன்னிகையானால் நமக்கு தெரியாது. ஆனால் எந்த வழி தெரியாது. ஆனாலும் தேவன் ஒரு காரியத்தை செய்யும் போது, ஏற்றுக்கொள் சொல்லும்போது ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை செய் என்று சொல்லும்போது நாம் செய்ய வேண்டும். அதுதான் தேவன் நம்மகிட்ட என்ன செய்கிறாரு? அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் இந்த நாட்களை மனு குலத்தை ரட்சிக்கும்படியாக ஒரு தேவ திட்டத்தை அவர் வெளிப்படுத்தும் போது, அந்த தேவ திட்டத்திற்கு யார்தான் முக்கியமான ஆள் என்று சொன்னால், மரியாதை முக்கியமான ஆள். ஆனால் அந்த காரியத்தில் யாருடைய பங்களிப்பு தேவைப்படுது சொன்னால், யோசேப்புடைய பங்களிப்பு தேவைப்படுகிறது. இதே போல தான் இந்த நாட்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு நம்முடைய பங்கு நமக்கு தேவனுக்கு தேவைப்படுகிறது. நம்முடைய பங்கு தேவைப்படுகிறது. நம்முடைய பங்கை என்ன செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் நிறைவேற்ற வேண்டும். இதுக்கு நாம் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? மறுப்பு சொல்லக்கூடாது. உடனே நாம் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பங்களிலே தேவன் நம்முடைய காரியங்களை குறித்து சில காரியத்தை சொல்லுவார். இது இப்படி நடந்துகோ, இது இப்படி செய்யு, அப்படி செய்யு அப்படின்னு கர்த்தர் நம்மகிட்ட பேசுவார்.
ஆமீன் சொல்லுவோமா? உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், சகோதர மாத்திர போய் ஒரு கேள்வி கேட்குறேன். ஆண்டவர் எப்பொழுதாவது உங்களிடத்தில் உங்களுடைய மனைவியிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள் என்று சொல்லி சொன்னது உண்டா? சகோதரர் சொல்லுங்களேன், உங்களிடத்துல பேசினது உண்டா? நீங்க சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அவங்க அது கௌரவம் சார்ந்த பிரச்சனை நீங்க என்ன நினைக்கிறீங்க. சொன்னா என்ன செய்யணும்? கேட்க சொன்னா கேட்கவே. அல்லேலூயா. ஏன்? நமக்கு தெரியாது. ஆவியானவர் சொல்லுவார், இது நீ செஞ்சது தப்பு, நீ மன்னிப்பு கேளு. நீங்க செய்ய தப்பாக இருக்காது, ஆனாலும் கர்த்தர் சொல்ற மன்னிப்பு கேளுன்னு சொல்லுவார். நம்ம மன்னிப்பு கேட்கணும். இதை கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அதே போலதான் மனைவிமாரும் அப்படித்தான் இருக்கணும். தேவன் சொல்வார், இந்த காரியத்தில் நீ மன்னிப்பு கேளுன்னு சொல்லுவார். ஏன்னா தேவ திட்டம் உங்கள் குடும்பம் மூலமாக நிறைவேற வேண்டும். உங்க குடும்பம் ஒரு அருமையான ஒரு அமைப்பு, ஒரு அருமையான அமைப்பு, தேவனால் வடிவமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இரட்சகரை வெளிப்படுத்துவதற்காக, தேவனை வெளிப்படுத்துவதற்காக கர்த்தர் நம்மை இந்த இடங்களிலே சாட்சிகளாக வைத்திருக்கிறார். இந்த சாட்சிகளாக இருக்கும்போது நம் மூலமாக இரட்சகராய் இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆகினாலே இந்த நாட்களில் நம்ம உறவு கட்டி எழுப்பப்படுவதற்கு சில காரியங்களை நாம் செய்ய ஆண்டவர் சொல்லும்போது நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? நாம் செய்ய வேண்டும். ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். சகோதரரை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், ஏய் போய் உன் ஒய்ஃபு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவார். நீங்கள் சொல்லுவீங்க, நான் எப்படி? இல்லை, கர்த்தர் சொன்னால் செய்ய வேண்டும். அந்த தருணத்தை விட்டுட்டீங்கன்னா அந்த உறவை மறுபடியும் ஒட்டுவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மனைவி அப்படித்தான். கணவனுக்கு இந்த காரியத்தை செய்ய சொல்லுவார். செய்யும் போது என்ன செய்யணும்? உடனே நம்ம செஞ்சிடணும். சில சமயங்களில் அந்த குடும்ப உறவுகள் பாதிக்கப்படக்கூடிய ஆபத்துகள் என்ன செய்திருக்கிறது. ஆக இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம, தேவன் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லும்போது புரிந்து கொள்ள முடியுதோ முடியலையோ அதை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? நாம் அப்படியே கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும். தேவ திட்டமும் நம்மளை என்ன செய்யும்? நிறைவேறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா 2ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டுமென்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ அங்கே யோசேப்பினுடைய வீடு அவங்களுடைய சொந்த ஊர் நாசரேத்தில் தான் அவங்க என்ன செய்கிறாங்க? அவர்கள் குடியிருக்கிறார்கள். அவருக்கு அந்த ஊர் தான் நினைக்கிறேன், அந்த அம்மாவுக்கு அந்த ஊர் தான் நினைக்கிறேன். இப்போ அவர் சேர்த்துக்கொண்டார், மனைவியாக சேர்த்துக்கொண்டார், திருமணம் நடந்தது, எல்லாம் நடந்தது. ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த மரியா நிறைமாத கர்ப்பிணியாக என்ன செய்கிறாங்க? அந்த அம்மா இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா அரசாங்கம் ஒரு சட்டம் போடுது. என்ன சட்டம் போடுதுன்னு சொல்லி சொன்னா, உலகமெங்கிலும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் குடிமதிப்பு எடுக்கணும். எந்தெந்த நாட்டில் எந்தெந்த ஊரில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி குடிமதிப்பு என்ன செய்யணும்? எடுக்கணும். சென்சஸ் எடுக்கணும். ஆகையினால
என்ன செய்யுங்க, அவரவர்கள் தங்கள் தங்கள் சொந்த ஊருக்கு போங்க. கண்டிப்பா போகணும், போய் தான் ஆகணும், மறுப்பு சொல்ல முடியாது. அப்போ எல்லாரும் போக வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ள நினைச்சிட்டாங்க, வந்துட்டாங்க. இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, ஏன் இந்த சட்டம் வந்தது? எதனாலே அன்றைக்கு அகஸ்து ராயன் இப்படிப்பட்டதான ஒரு சட்டத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அதை செலுத்தித்தாரு, அது பிறப்பித்தாரு? எப்படி நடந்தது அப்படின்னு சொன்னா, மீகா 5:2, எப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அல்லேலூயா. மறுபடியும் வாசிங்கம்மா. எப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும், ரொம்ப சின்னதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு, இஸ்ரவேலை ஆளப் போகிற உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார். அப்ப எங்க பிறக்கணும்? மேசி எங்க பிறக்கணும்? பெத்லகேம்ல பிறக்கணும். ஆனா எங்க இருக்காங்க? அவங்க அம்மா எங்க இருக்கிறாங்க? நாசரேத் இருக்கிறாங்க. அவர் பிறக்க வேண்டிய இடம் நாசரேத் கிடையாது. அவர் தீர்க்க தரிசனத்தின்படி அவர் பெத்லகேம்ல பிறக்க வேண்டும். ஆகினாலே ஆண்டவர் அந்த நாட்களில் ஒரு சட்டத்தை பிறப்பிக்கும்படியாக ஒரு ராஜாவுடைய இருதயத்தில் கர்த்தர் பேசுறாரு. அவன் சட்டம் போட்டிருக்கான். அந்த சட்டம் போட்ட போது இங்கே யோசேப்பு என்ன செய்திருக்கலாம்னா, கொஞ்ச காலம் தாமதித்திருக்கலாம் என்று நினைத்திருக்கலாம், ஒளிஞ்சிருக்கலாம், நினைச்சிருக்கலாம், எதுவும் பண்ணியிருக்கலாம். ஆனால் யோசேப்பை பாருங்க, அந்த காரியத்துக்கு கீழ்ப்படிந்து அப்படியே அவன் புறப்பட்டு போகிறதை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அப்போ பெத்லகேமுக்கு உள்ள போறாங்க, தங்குறதுக்கு இடம் இல்லை. ஆனால் முன்னணியில் என்ன செய்கிறாங்க, குழந்தையை பெற்று எடுத்துக்கிறத குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, எங்கே நம்மை கொண்டு கர்த்தர் என்ன காரியம் செய்ய நினைக்கிறாரோ அந்த இடத்திற்கு நாம் வந்து அந்த இடத்தை சேர்ந்துறோம். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதா. நம் எல்லாருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு காலங்களிலேயும் ஒவ்வொரு இடத்தில் வைத்து ஆண்டவர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார், ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இவர் நாசரத்தில் இருக்கிறாரு, தேவ சித்தம் பெத்லகேம்ல அவர் இருக்கணும், அங்கதான் இரட்சகர் பிறக்க வேண்டும். ஆகினாலே ஆண்டவர் அந்த இடத்துக்கு நேராக அவர் நகற்றுகிறார். உடனே கீழ்ப்படிந்து அவர் புறப்பட்டு போறதை குறித்து என்ன செய்கிறார் நம்ம பார்க்கிறோம். எந்த ஒரு காரியம் வரும்போதும் அந்த காரியங்களிலே தேவன் எப்படி செயல்படுகிறார் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். இந்த காலத்தில் கர்த்தர் என்னை எங்கே என்ன செய்ய விரும்புகிறார்? நான் இந்த தொழிலிலே இருக்கிறதுக்கு ஆண்டவர் விரும்புகிறாரா, அல்லது வேற ஒரு தொழிலிலே என்னை போக ஆண்டவர் விரும்புகிறாரா? இந்த இடத்துல வச்சு என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரா, அல்லது வேற ஒரு இடத்துல வச்சு கர்த்தரை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரா? இந்த ஊழியத்தை நாம் செய்து கர்த்தரை ஆசீர்வதிக்க பயன்படுத்த விரும்புகிறாரா, அல்லது வேற ஒரு ஊழியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்து என்னை பயன்படுத்த விரும்புகிறாரா? அதை அறிந்து கர்த்தர் நம்மை நடத்துகிறதை அறிந்து அப்படி கீழ்ப்படிந்து நாம் இணங்குவது நமக்கு ஆசீர்வாதம், தேவ திட்டம் நிறைவேறக்கும் ஆசீர்வாதமாயிருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. பாருங்க, பவுலுடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 6 முதல் 12 வசனங்கள். அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு, பாருங்க, ஆசியாவிலே வசனத்தை பேசக்கூடாது தடை போறாரு. யார் தடை போட்டது? யார் தடை போட்டது? அவங்க நாங்கள் அப்படித்தான் நாங்கள் சொல்லுவோம் சொன்னாங்களா? என்ன செய்யல? சரி சரி. அப்புறம் மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள்.
ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். பிரித்தானிய நாட்டுக்கு போக விரும்புறாங்க, அங்கேயும் போக விட மாட்டேன்ட்டார், போக விட மாட்டேங்கிறார். சில சமயங்கள் ஆண்டவர் அப்படித்தான் பண்ணுவார். தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு சில இடத்துக்கு தடை பண்ணுவார், சிலது போக விட மாட்டார். ஏன் இது செய்யாத, அங்க போகாத. பக்கத்தை சொல்ல, போகாதே, போகக்கூடாது, போகக்கூடாதுன்னு போகக்கூடாது. ஒரு அல்லையிலே சொல்லுவோமா? என்ன அழகா ஆண்டவர் நடத்துறாரு பாருங்க, போகக்கூடாது. அடுத்து, அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. போறன்னு தெரியல, தடை பண்றாரு, போக விட மாட்டேங்கிறாரு, போய்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஒரு இடத்துல தங்கி இருக்கும்போது ஒரு சொப்பனை வருது, ஒரு தரிசனம் வருது. அது என்னவெனில், மக்கதுனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதுனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதுனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி துரோவாவில் கப்பல் ஏறி சாமத்ரா தீவுக்கும் மறுநாளிலே நெயாப்பொலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கதுனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். போதும். அல்லேலூயா. அப்போ அந்த பிரச்சனை வரும்போது ஆண்டவர் பேசுறார், தரிசனத்தில் பேசுறாரு. தரிசனத்திலே மக்கதுனியா நாட்டை சேர்ந்த ஒருவன் நீங்க வரணும்னு சொல்லி அவன் கேட்கிறதை போல ஒரு தரிசனத்தை அவர் பார்க்குறாரு. அப்போ விளங்கிட்டாரு. அப்போ ஏன் நம்ம ஆண்டு தடை பண்ணாரு, ஏன் போக விடலை? நம்ம போக வேண்டிய டைரக்ஷன் எங்கே இருக்குது? அங்கே போகணும். அங்கே போனால் பிலிப்பின்னு ஒரு பட்டணம் இருக்குது. அந்த பட்டணத்தில் சுவிசேஷம் சொல்லணும். குறி சொல்கிற ஆவி உள்ள ஒரு ஆள் என்ன செய்யணும்? அந்த குறி சொல்கிற ஆவியை துரத்தணும். அங்கே அநேகரை கிறிஸ்துவுக்குள் நடத்த வேண்டும், ஒரு சபையை ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொல்லி தேவ திட்டம் இருந்தபடினாலே அதுக்கு நேராக அவர் நடத்தப்படுகிறதை குறித்து என்ன செய்கிறார் நம்ம பார்க்கிறோம். ஒரு அல்லையா சொல்லுவோமா? கர்த்தர் எப்படிலாம் நடத்துகிறார் பாருங்க. நம்ம எங்கே இருக்கணும், எங்கே இருந்து எதை செய்யணும்னு கர்த்தர் போதிக்கிறார். அடுத்து பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 21ஆம் அதிகாரத்தில் 10 முதல் 13 வசனங்களில் பாருங்க. நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அகபு என்னும் பேர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சையை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். இவைகளை நாங்கள் கேட்டபொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் எங்க போக சொல்றாருன்னா, எருசலேமுக்கு போக சொல்றார் ஆண்டவர். அப்ப எருசலேமுக்கு போக ஆயத்தமாக இருக்கும் போது ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வருது. என்ன தீர்க்க தரிசனம்? இந்த கச்சையை உருகிற ஒரு மனுஷன், அந்த மனுஷன் எருசலேமில் இப்படி கட்டப்படுவான், சிறைப்படுத்தப்படுவான், கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவான்னு சொல்லி அவர் தீர்க்க தரிசனம் சொல்றார். எல்லாரும் அழுகிறாங்க. ஐயோ, அங்கே போனாக்க என்ன செய்வாங்க, கைது பண்ணி கொலை பண்ணிடுவாங்க, நீங்கள் போகக்கூடாது. ஆனால் ஆண்டவர்கிட்ட பேசியிருக்கிறார் ஏற்கனவே, நீ அங்கே போ, எனக்கு சாட்சி சொல்லணும் பேசியிருக்கிறதுனால பவுல் சொல்கிறார், தான் கர்த்தர் பேசின நடத்தின விதத்திற்கு அவள் உறுதியாக இருந்து நான் அங்கே போவேன், நான் அங்கே போய் நான் மறிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மகிட்ட பேசிட்டாருன்னா, கர்த்தர் நமக்கு எங்கே போகணும்னு சொல்லிட்டாருன்னா, எந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டாருன்னா, யார் என்ன சொன்னாலும் சரி நம்ம கேட்கணும் அவசியம் இல்லை. அல்லேலூயா. இப்படி நடக்கும் தான் அந்த அகபு தீர்க்கதரிசி சொன்னாரே ஒழிய போக வேண்டான்னு சொல்லலை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் ஏற்கனவே அவர்கிட்ட பேசி இன்னொரு சம்பவத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 11வது வசனம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன் கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்.
பாருங்க, இப்போ ஆண்டவர் சொல்றாரு, பவுலே நீ தான்ப்பா எனக்கு சரியான ஆள், நீ தான் நான் சொல்றதெல்லாம் கேட்கக்கூடிய ஆள், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆள், நீ அழகா நீ இருக்கிற எருசலேம் என்னை பற்றி சாட்சி கொடுத்துருக்க, என் உள்ள ரொம்ப சந்தோஷப்படுது. இப்போ நீ எங்கே போகணும்? ரொம்ப தூரத்துக்கு போகணும்ப்பா, கடல் யாத்திரை பண்ணி தூரமான ஒரு இடத்துக்கு போகணும். நீ ரோமிலே ராயனுக்கு முன்பதாக சாட்சி கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் சோதனை. அதனால தான் அவர் கைது செய்யப்படும் போது, அவருக்கு விசாரிக்கப்படும் போது அவர் சொல்றாரு, நான் இங்கெல்லாம் நியாய விசாரிக்கிறவங்களாம் சம்மதிக்கலை, சரி வரல, நான் ராயனுக்கு அபயம் எடுக்கிறேன்னு சொல்லி அவர் சொன்னதுனால அவருக்கு ரோமுக்கு எடுத்துறாங்க. அவரை அனுப்புறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அங்கே போய் சாட்சி சொல்றார். கர்த்தர் நம்மை எங்கே எந்த இடத்துல வைக்க விரும்புகிறாரோ அந்த இடத்துக்கு நாம் நோ சொல்லாமல் அப்படியே கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், மகனே நீ இந்த ஆளில் போய் சுவிசேஷம் சொல்லுன்னு சொல்கிறா வச்சுங்களேன், நீ என்ன செய்யணும்? அந்த இடத்துக்கு போகணும், அது சொல்ல வேண்டும். கர்த்தர் நம்ம அதை எதிர்பார்க்கிறார். ஒரு ஏழை இருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கிறாங்க, ஆண்டவர் சொல்றாரு போய் அவருக்கு சாப்பாடு கூட சொல்றாரு, நீங்க செய்ய வேண்டும். ஒருத்தருக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, அந்த குடும்பத்துக்காக நீ ஜெபம் பண்ண சொல்றாரு, ஜெபம் பண்ண வேண்டும். அந்த இடத்துக்கு நாம் வரணும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த யோசிப்பு அதெல்லாம் அருமையாக செய்துட்டு வர்றாரு பாருங்க. இது இருக்கடா வம்பு அப்படின்னு சொல்லி இல்லை, தேவன் என்ன சொல்றாரோ அதெல்லாம் செய்கிறார். தீர்க்க தரிசனம் தேவனுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி நடக்கிறதை குறித்து என்ன செய்கிற பார்க்கிறோம். அதனால தான் யோசிப்பை குறித்து இன்றையும் நம்ம என்ன செய்கிறோம், நான் பேசுகிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மூன்றாவதாக பார்க்கிறோம் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இதுவும் ஒரு தீர்க்க தரிசனம் தான், தேவனுடைய திட்டம் தான். எகிப்திலிருந்து அவர் எங்கே போகணுமா? எகிப்துக்கு போகணும். அப்போ அவர் என்ன செய்ய பாருங்க, ஒரு சூழ்நிலை வருது. என்ன சூழ்நிலை சொன்னா, அங்கே ஏரோது அந்த 2 வயதுக்கு கீழே உள்ள பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்யும்படி அவன் திட்டம் தீட்டுறான். திட்டம் செய்யும்போது அப்போ ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய தூதன் மூலமாக அவன்கிட்ட பேசுறாரு, என்ன செய், நீ எகிப்துக்கு ஓடிப்போ, பிள்ளையை கொலை செய்ய ஏரோது வகை தேடுவான், ஆகையினால் நீ எகிப்துக்கு ஓடிப்போ, என்ன செய், நீ கொஞ்ச நாள் அங்கே இரு. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறார் சொன்னா, அங்கே பேசுகிறார், இடைப்படுகிறத பார்க்கிறோம். இடைப்படும் போது உடனே அவர் அந்த இடத்திற்கு எகிப்துக்கு போறார். எகிப்து பொதுவாக இஸ்ரவேலுக்கு பிடிக்காது, எகிப்து அவனுக்கு பிடிக்காது. ஒரு இஸ்ரவேலனுக்கு அவன் போகக்கூடாதுன்னு நல்லா தெரியும், பிடிக்காது தான். ஆனால் எங்க சொல்ற யாரை காப்பாற்றணும்? தேவகுமாரனை, குழந்தையை காப்பாற்ற வேண்டும். தேவகுமாரனாகிய குழந்தையை காப்பாற்ற வேண்டும். ஆகையினாலே அந்த திட்டத்தில் உடன்பட்டிருக்கிற நீ என்ன செய், அந்த குழந்தை என்ன செய், தூக்கி கொண்டு அம்மாவும் மகள் என்ன செய்யுங்க, அம்மாவும் அப்பாவும் என்ன செய்யுங்க, ஓடுங்க, ஓடி போங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றதை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அவங்க கையில் கொடுக்கப்பட்டது என்னதுன்னா மிகப்பெரிய ஒன்று, மிகப்பெரிய பொக்கிஷம், உலகத்துக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய பொக்கிஷம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை காப்பாற்றணும். பிசாசு என்ன செய்யக்கூடாது, அதில் இடைப்பட்டு தீமை செய்திடக்கூடாது என்பதில் ஆவியானவர் தேவன் அவரோடு பேசுகிறதை பார்க்கிறோம். உடனே அன்னைக்கு ராத்திரி வச்சிருக்காங்க, அவர் கீழ்ப்படிந்து உடனே எகிப்துக்கு போய்விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் நமக்குள்ளே கொடுத்திருக்கிறத
பாதுகாத்து கொள்வதற்கு தேவன் நம்மகிட்ட சில காரியத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார். யோசேப்பு கையில தேவகுமாரனாக இயேசு ஒப்பு கொடுத்தது போலவே தேவன் இன்றைக்கு நம்முடைய கையில சில காரியங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. இதை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. நம்ம காத்துக்கொள்ளணும். எதை காத்துக்கொள்ள வேண்டும்? 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக்கொள்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தின் ரகசியம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவன், தேவகுமாரன், அகில உலகத்தையும் படைத்தவர். அவர் எனக்காக இந்த உலகத்தில் வந்தார், என் பாவத்துக்காக மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார், பரலோகத்துக்கு ஏறி போனார், இன்னைக்கு பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அந்த விசுவாசத்தை என்ன செய்து கொள்ள வேண்டும்? நம்ம காத்துக்கொள்ளணும். சுத்த மனசாட்சியிலே காத்துக்கொள்ளணும். ஒரு நாளும் அந்த இரட்சகராய் இயேசு கிறிஸ்து மேல வைத்திருக்கிற விசுவாசம், நம்பிக்கைக்கு கொஞ்சம் கூட சேர வராதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு சாதிச்சாலும் சரி, ரட்சிப்பை நீங்க காத்துக்கொள்ள வேண்டிய மிக மிக அவசியமாக இருக்கிறது. அந்த விசுவாசம்தான் நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறது. இந்த ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். சுத்தவானாக காத்துக்கொள். யார் மேல் கை போடாத. உன்னை சுத்தவானாக காத்துக்கொள் அப்படின்னு சொன்னா, நீ குற்றவாளிகளாக இராதபடிக்கு குற்றமற்றவனாக உன்னை காத்துக்கொள் அப்படின்னு சொல்ற. யார் மேலும் சீக்கிரமா கை போடாத. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, தலையில கையை வைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதல்ல, அவன் மேல கை போடுதல்னு சொன்னா என்னதுன்னா, அவங்களுக்கு தீமை செய்தல், அவங்களுக்கு விரோதமாக செயல்படுதல். தீமை செய்தல், அவங்களுக்கு விரோதமாக செயல்படுதல், மற்றவர்களுக்கு விரோதமான காரியங்களிலே தீமை உண்டாக்கும்படி காரியங்களை பேசுதல், செய்ததெல்லாம் இதுதான் காரியம். அப்போ நம்ம வாழ்க்கையில, மற்றவங்க வாழ்க்கையில எதையாவது நம்ம செஞ்சிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? குற்றவாளியாய் காணப்படக்கூடாது. ஆமென். அதனால தான் உன்னை சுத்தமானாக காத்துக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நான் என் மூலம் மற்றவங்க பாதிக்கப்பட்டான்ற நிலையே நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதா. என் மூலமா ஒருத்தர் பாதிக்கப்பட்டார், என் மூலம் ஒரு சகோதரி பாதிக்கப்பட்டாங்க, அது இருக்கவே கூடாது. முடிஞ்ச அளவு நன்மை செய்யுங்க, முடியாத தீமை செய்யாது. நன்மை செய்யாட்டாலும் பரவாயில்ல, என்ன செய்யக்கூடாது? யாருக்கு என்ன செய்யக்கூடாது? தீமை செய்யக்கூடாது. பழைய ஏற்பாடு சொல்லுது, பழிக்கு பழி, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். ஆனா ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? ஒரு கண்ணத்தில் அரைஞ்சா ஆமா, நீ மன்னிச்சுட்டு போயிட்டே இருப்பா அப்படி சொல்ற ஆண்டவர் சொல்றார். மற்றவன் நமக்கு விரோதமாக தீமை செய்யலாம், ஆனா ஒருபோதும் நாம் என்ன செய்யக்கூடாது? நம்ம தீமை செய்யக்கூடாது. நம்ம தீமை செஞ்சுட்டு நாம் கர்த்தருக்கு முன்பதாக நிற்க முடியாது, திருவிருந்தில் பங்கு பெற முடியாது. நம்ம மனசாட்சி நம்ம வாதிக்கும். ஆகினாலே நம்மை சுத்தமானாக காத்துக்கொள்ள வேண்டும். எல்லா நிலையும் சுத்தமான காத்துக்கொள்ளணும். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தின் பின்பகுதியில் பார்க்கிறோம். உலகத்தால் கரைபடாதபடி, உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக்கொள்ளுகிறதுமே. தன்னை காத்துக்கொள்ளுதல். அப்போ உலகத்தால் கரைபடாதபடி நம்ம காத்துக்கொள்ளணும். உலகம், இந்த உலகம் பிசாசுக்குள் கிடக்கிறது. இந்த உலகத்தில் பிசாசு அவன் பக்கமாய் ஈர்க்கும்படியாக பலவிதமான ஆசைகளை, இச்சைகளை அவன் இந்த உலகத்தில் வச்சிருக்கிறான். அப்போ இந்த உலகம் அது தன்னில் தானே அதை ஒரு மனிதனை ஈர்த்து
அவனை கரைப்படுத்திவிடும். கரைன்னு என்னது? பாவத்துக்கு உட்படுத்திவிடும். அதான் வேதம் சொல்றது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் சொல்லியிருக்கிறது. அப்போ உலகத்திலே அன்பு கூறக்கூடாதுன்னு சொல்லும்போது என்ன? உலகத்தில் இருக்கக்கூடிய பாவங்களிலே நமக்கு நாட்டம் இருக்காதபடி நம்மை சுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. எந்த ஒரு பாவமும் நம்மை கரைப்படுத்திவிடும். அது சின்ன பாவமோ பெரிய பாவமோ, எந்த ஒரு பாவமும் நம்மை கரைப்படுத்திவிடும். ஆகையினால இந்த உலகம் நம்ம கரைப்படுத்தாதபடி நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய விசேஷமான மகிமையான ஒன்று, அந்த விசுவாசத்தின் ரகசியம். குற்றமற்ற ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை என்ன செய்து கொள்ள வேண்டும்? நாம் காத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எல்லாம் எழுதி நம்ம ஜெபிக்க போகிறோம். எழுதி நின்று நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஒன்று, எந்த நிலையிலும் தேவன் சொல்லுகிற காரியத்துக்கு அப்படியே கீழ்ப்படிதல். புரியுதோ புரியலையோ, பிடிக்கிறதையோ பிடிக்கலையோ, பிடிக்குதோ பிடிக்கலையோ, அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல். யோசேப்பு அதை தான் செஞ்சார். புரியலை, ஏன் இது எப்படி, ஏன் ஆண்டவர் என்ன சொல்றாரு புரியலை, ஆனாலும் அப்படியே கீழ்ப்படிந்ததை குறித்து நம்ம பார்க்கிறோம். எகிப்துக்கு போக சொல்றார். ஏன் எங்கேருந்து பாதுகாக்க கூடாது ஆண்டவர்? ஏன் என்ன போக சொல்றாரு? ஆனாலும் எதிர்கேள்வி ஒன்றும் கேட்காதபடி, சிந்திக்காதபடி உடனே கர்த்தர் சொன்ன இடத்துக்கு அவர் புறப்பட்டு போனார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்ம எங்கே வச்சு பயன்படுத்த விரும்புகிறார், எந்த ஸ்தானத்தில் வச்சு நம்ம பயன்படுத்த விரும்புகிறார், எந்த இடத்துல வச்சு நம்ம ஆசீர்வதிக்க விரும்புகிறார், அந்த இடத்துக்கு நம்ம வந்துடணும். தூரமாக நிற்கக்கூடாது. கர்த்தர் எந்த இடத்துல நம்ம வச்சிருக்கிறார் அந்த இடத்துல இருக்கணும். சபையில் கர்த்தர் உங்களை ஒரு இடத்துல வச்சிருப்பாருன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு வந்துடணும். அந்த இடத்துல வந்து கர்த்தருடைய காரியத்தை என்ன செய்து கொள்ள வேண்டும்? நாம் செய்யணும். எனக்கு விருப்பமானபடி தான் நான் செய்வேன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் நமக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ, கர்த்தர் நமக்கு நன்மைக்காக காரியத்தை செய்கிறார். அதே போல ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? நீங்க பெத்லெகேம்ல போயிரு. நாசரேத்து வசதியா இருக்குது, ஆனால் ஆண்டவர் சொல்ற பெத்லெகேமுக்கு போன்னு சொல்றாரு. ஏன் சொல்றாரு? நீங்க இருக்கிற அந்த இடம் முக்கியமானது தான் இல்லையா? ஸ்தானம் முக்கியமானது இல்லையா? உங்களை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய காரியம் இருக்குது இல்லையா? அந்த இடத்துல வச்சு செய்ய வேண்டிய காரியம் இருக்குது இல்லையா? அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, 3 காரியத்தை நம்ம மனதில் வைத்துக் கொள்வோம். யோசேப்பு 3 காரியங்களுக்கு கீழ்ப்படிந்தார். இதே போல தேவ திட்டத்தில் நம்மை குறித்து கர்த்தர் என்னெல்லாம் சொல்றாரோ அதுக்கு அப்படியே நம்ம கீழ்ப்படிந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவோம், நம்முடைய பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், நம்முடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். நம் மூலமாக தேவ திட்டமும் நிறைவேறும். கர்த்தர் அவிதமாக இருக்க கிருபை செய்வாராக. எல்லாம் கையை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையில் தேவ திட்டம்னு ஒன்று இருந்தது. அந்த திட்டத்திற்கு அவர் தன்னை முழுமையை அர்ப்பணித்து தேவன் பேசும்போதெல்லாம் அவர் அப்படியே அவர் கேட்டு அதன்படி செய்தது போல, தேவனை எங்கள் வாழ்க்கையில் பரலோக திட்டம் என்ன திட்டமா அதற்கு இசைந்து நாங்கள் என்னென்னலாம் செய்ய கர்த்தர்கிட்ட எதிர்பார்க்குறீங்களோ அதையெல்லாம் செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அந்த யாவரோடும் உங்களுடைய கிருபை, உங்களுடைய சமாதானம், உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய விடுதலை, உங்களுடைய நன்மை உங்களுடைய பிள்ளைகள் மேற்கொண்டு சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லாரும் கர்த்தர் பேர் ஆசீர்வதிங்க. எல்லா துதி நாங்கள் உமக்கே செலுத்துக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் இணைந்து சொல்வோமே. நாத்துமா